வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு ஸ்கேலப் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து ரைட் சைடு நம்ம ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இது அகலம் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி நம்ம ஒரு பார்டர் பீஸு நான் வந்து அந்த கரை இருக்குது இல்லையா, அது கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி எந்த ஷேப்பில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஸ்கேலப் அது தகுந்த மாதிரி அதை சர்க்கிளாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மிஷினில் வந்து ஸ்மால் தையல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஸ்கேலப் வந்து அந்த பெண்டு நல்லா வரும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வருது. அதில் பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்டர் நம்ம கொடுத்து எடுக்கிறப்ப அப்படியே திருப்பிக்க போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மேலே பக்கம் வருதுங்களா, கரை பக்கம், அது வந்து உள்ளே வர மாதிரியும் லைனிங் கிளாத் மேலே வச்சும் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம இதை கட் பண்ணிவிட்டு திருப்பினோம்னா அப்போ அந்த கரை பகுதியில் வந்து ஸ்கேலப் கரெக்டாக வந்துடும். அதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்னதாக சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து கிளாத்தை திருப்புறப்போ நம்மளுக்கு அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் அந்த பெண்டு கர்வ் வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த ஜாயின் ஒவ்வொரு சர்க்கிளும் அந்த ஆஃப் சர்க்கிள் ஜாயின் ஆகுது பாருங்களா, அந்த இடத்துலையும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறதுனால நான் வந்து தையல் போட்டு அங்கேயுமே திருப்பிக்கிறேன். திருப்பி எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ நல்லா வருது. அப்புறம் இங்கே மடிச்சும் ஒரு தையல் போட்டுக்கினேன். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு மடித்து தையல் போட்டுக்கினேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ப்ளவுஸில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு இப்படி வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் லேஸ் கொடுக்குறேன். ஒரு ரெட்டு கோல்டன் கலர்ஸ் காம்பினேஷனில் லேஸ் கொடுத்துட்டு அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அட்டாச் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ப்ளவுஸோட அழகு ரொம்ப ரொம்ப கூடி வருது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன் கொடுக்குறோன்றதுனா அது முழுக்க முழுக்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு ஸ்டிச்சிங்கில் வந்து க்ரியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கஸ்டமரோட டிசைன் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்கேலப் எப்படி அட்டாச் பண்ணுற பாருங்கள், சைட் பார்டர் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி தான் வருது ஸ்கேலப்பில் வந்து அட்டாச் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். என்னோடய ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.